ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலைத்த யோகம் எது. ஜாதகத்தில் நிறைய யோகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அமலா யோகம், விமலா யோகம், உபயசாரி யோகம், கஜகேசரி யோகம், பூர்வ புண்ணிய யோகம், அது இது ஊறுப்பட்டது, பத்ர யோகம், மாளவிக யோகம். இந்த யோகங்களில் எல்லாமே யோகந்தான்னாலும் கூட நீடித்து நிலைத்து லைஃப் லாங்குக்கும் வேலை செய்யக்கூடிய யோகங்கள் வெகு சில தான் இருக்கும். இப்போ நம்ம உதாரணம் பார்க்கணும்னா, பிறப்பெடுக்கும் மனித உயிர்கள் அனைத்திலும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு 80 பேர், 100 பேருக்கு 80 பேர் சராசரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கே போராடிட்டு இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டே அனுப்புவாங்க. ஒரு சராசரி வாழ்க்கை, ஒரு வீடு, காரு, நல்ல ஒய்ஃபு, ஒரு பேங்க் பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ், இதுக்கே போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நல்ல படிப்பு கிடைக்கிறதுக்கு, நல்ல தாய் தகப்பன் அமையிறதுக்கு, நல்ல உறவுகள் அமையிறதுக்கே போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 80% பேருக்கு ஜாதகத்துலலாம் யோகம் இருக்கும். அந்த யோகம் இருக்குது சார், எனக்கு இந்த யோகம் இருக்குது சார்பாங்க. ஆனால் அந்த யோகங்கள் நீடித்து நிலைத்தவங்களுக்கு பலன் தருதான்னு கேட்டால் அதுதான் இருக்காது. இப்போ மீதி இருக்கிற 20% பேருக்கு தான் இந்த யோகங்கள் நிலைத்த தன்மையோட வேலை செய்யும். சரி, நிலைத்த தன்மை கொண்ட யோகம் முதல்ல எது, அதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஜாதகத்தில் மந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 5, 9ஆம் வீடு. இந்த 1, 5, 9ஆம் இடத்துலையே ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீடு தான். பாக்கியம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் எதுவோ அந்த யோகம் ஒரு ஜாதகத்துக்கு நிலைத்த யோகம். அதே மாதிரி கேந்திரங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு 1, 4, 7, 10 4 கேந்திரங்கள் இருந்தாலும் 10ஆவது கேந்திரம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேந்திரம். ஸோ இந்த 10ஆவது கேந்திரத்து அதிபதியும் 9ஆவது கோண அதிபதியும் சேர்ந்து தரக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் தான் இருக்கிறதுலே டாப்பான யோகம். இது நிலைத்து இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்ச நிலையில் அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்ட நிலையில் யாராவது ஒருவர் 9ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நிலையிலையோ இருக்கிறது கிடைக்கும்போது தான் அது உண்மையிலே நிலைத்த யோகம். அந்த யோகம் தான் அந்த ஜாதகருடைய வாழ்வியலை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது. புரியுதுங்களா? இந்த அமைப்பு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடும்னு சொல்லிட முடியாது. அப்படி கிடச்சிருந்தாலும் அது வேறு எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ முழுமையான யோகமாக எடுத்துக்க முடியாது. 100% வேலை செய்யணும் இல்லையா? 100% வேலை செய்யணும்னா 9லேயோ 10லேயோ அந்த நிகழ்வு நடக்கணும். இப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் அதிபதி போய் 3ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டை பார்த்து அந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம 100% இது நிலைத்த யோகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அது யோகம்தான், ஆனால் இந்த 100% வேலை செய்யாது. 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இவர்கள் இணைவு நிகழ்ந்து அதில் ஒருவர் ஆட்சி உச்சம் அடையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படி இருக்கக்கூடிய யோகங்கிறது நிலைத்த யோகம். இதில் இன்னொன்று, நம்ம 12 வீடுகள்லையும் நிலைத்த வீடுகள் அப்படின்னு ஒரு 3-4 வீடு சொல்லுவோம். ஸ்திர வீடுகள், நிலைத்த வீடுகள். இது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகமும் கும்பமும் கடும் பாவ வீடுகளாக போயிடும். ஸோ இந்த வீடுகளுக்குள்ள பெரிய யோகங்கள்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது பெருசாக. ஏதோ 1-2 யோகங்கள் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணமாக கும்பலக்னக்காரங்களுக்கு விருச்சிகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கும்போது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது 9 கூடையவர் அவரே தாங்கிற வகையில் ஒரு சிறு தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும். இதை தாண்டி பெரிய அளவில் இந்த வீடுகளில் யோகங்கள்ங்கிறது செயல்படுற வாய்ப்பில்லை. ரிஷபத்தில் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்றது ஒரு அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம். இது நீடித்து நிலைத்து புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் கொடுக்கும். இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, இந்த சுக்கிரன் செவ்வாய் ரிஷபத்திலேயோ அல்லது மேசத்திலேயோ சேர்ந்துருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்காரரான சூரியனும் அங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பார். ஒன்று ரிஷபத்தில் திக்பலமாக உட்காந்துருப்பார், இல்லைன்னா மேசத்தில் உச்ச பவரோடு இருப்பார். அப்படி கிடைக்கிற போது இந்த யோகத்தின் வலிமை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதே மாதிரி சிம்ம வீட்டில் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சூரியனும் சந்திரனும் இணைஞ்ச நிலையில் இங்கே உட்கார்றது, அல்லது சூரியன் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில்
சந்திரன் 4ஆம் இடத்துல வந்து போய் திக்பலம் பெற்று இந்த இடத்த பார்க்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்படுற அந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த நிலைத்த வீடுகள்லேயும் தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும் போது அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக நிலையான யோகங்கள் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி மூலமாக கிடைக்கிற யோகங்கள். நம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதினு ஒருத்தர் இருக்காரு. பாக்கியாதிபதி மூலமாக கிடைக்கிற யோகம் தான் முதல் தரமானது. அதுதான் நீடித்து ஒரு ஜாதகனின் வாழ்வியலை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில் 5ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய யோகம். 5ஆம் அதிபதி வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுத்து அவர் 4ஆம் அதிபதியோடு நல்ல நிலைமையில் தொடர்பு கொள்வது. இதுவும் ஒரு கேந்திர திரிகோண தொடர்பு தான். 5-4 தொடர்பு. 5-4 தொடர்பு அப்படின்னு வரும்போது அதே மாதிரி 5-10 தொடர்புமே சில நிலைகளில் ரொம்ப நல்லாயிருக்கும். 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடம்ங்கிற கர்மாதிபதி இணையிறது. ஆனால் இது எல்லா லக்னங்களுக்கும் நட்பு கிரகங்களாக மோஸ்ட்லி வராது. ஒரு மாதிரி நெகட்டிவ் கிரகங்களாகவே வரும். இப்போ ஒரு மேச லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் அதிபதி சனி, 5ஆம் அதிபதி சூரியன். ஆகவே ஆகாது. இவங்க 2 பேரும் சேராமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது மாதிரி போயிடும். ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி சந்திரனும் 5ஆம் அதிபதி சூரியனும் இணையும் போது கிடைக்கிற யோகம் அது ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சனி. இவங்க 2 பேரும் இணையலாம். இவங்க 2 பேருக்கும் வலு கிடைக்கலாம். இது வந்து ஒரு நல்ல யோகத்தில் வரும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேருக்கும் அவ்வளோவா ஆகாது. இவங்க 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிட்டாங்கனாலே பஞ்சாயத்து வில்லங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதி புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருப்பது இங்கே நல்ல யோகத்துக்கு. கடக லக்னத்துக்கு 5 குடையவர் செவ்வாயாகி 10 குடையவர் அவரே ஆகிறது சூப்பர். செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் கடக லக்னத்துக்கு வலுத்துட்டா அது ஒரு நீடித்த நிலைத்த யோகமாக தான் இருக்கும். ஒரு ஆட்சி அடையலாம், உச்சம் அடையலாம், மூலத்திரிகோணம் அடையலாம், திக்பலம் அடையலாம். இந்த 4 நிலைகள்லேயே ஏதாவது ஒன்றில் செவ்வாய் இருந்துட்டாருன்னா போதும். அந்த ஜாதகம் கடக லக்னமாக இருந்துச்சுன்னா இது ஒரு நீடித்த நிலைத்த யோகம் தர அமைப்பாக போயிடும். நிலைத்த யோகமாக இருக்கும். அதேமாதிரி சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சுக்கிரன். இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் அடிக்கும்போது அது வந்து குருமங்கள யோகம். குருமங்கள யோகங்கிறதுல டாப்பான ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக போயிடும். கன்னிகா லக்னத்துக்கு 5 குடையவர் சனியாகி 10 குடையவர் புதனாக லக்னாதிபதி ஆகிறனால இவங்க சனி புதன் இணைவு இவங்களுக்கு நன்மைகள் தரும். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 2 பேருமே சனியாக வந்துடுவாங்க. 10ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். அப்போ இவங்களுடைய தொடர்பு அவ்வளோ சிறப்பு இருக்காது. புணர்வு தோஷத்தை உருவாக்கி விட்டுடும். ஸோ இங்கே 5-4 ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சனி வலுத்தான் நல்லது. பொது வழியிலே வந்துடும். அது இப்படி பார்த்தாலும் இருக்கும், அப்படி பார்த்தாலும் இருக்குங்கிற மாதிரி. விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குரு வந்து 10ஆம் அதிபதியாக சூரியன் வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இணைவு சிவராஜ யோகம் மற்றும் ஒரு கேந்திர ஒரு கோணாதிபதியின் தொடர்புங்கிற அடிப்படையில் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு லக்னக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயை வந்து 10ஆம் அதிபதி புதனாக வருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்றது நல்ல பலன் தராது. அதே நேரத்தில் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியுமான குருவும் செவ்வாயும் இணைந்த நிலையில் இருக்கும்போது இது வந்து ஒரு விதத்தில் நல்ல பலன்களை தரும். குருமங்கள யோகங்கிற அடிப்படையில் சிறப்பாகும். மகரத்துக்கு 5 குடையவன் சுக்கிரன், 10 குடையவனும் சுக்கிரன் தான். ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எங்கேயாவது ஒரு வலுத்துட்டார்னா சூப்பர். ஆட்சி பெறலாம், உச்சம் பெறலாம், மூலத்திரிகோணம் பெறலாம், திக்பலமும் பெறலாம். இது ஒரு அற்புதமாக தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு இணையாக செயல்படும் தன்மை கொண்ட யோகமாக இது வரும். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 4 குடை செவ்வாயும் 5 குடை சுக்கிரனும் சேர்ந்தாலுமே பிருகுமங்கல யோகம் ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யும். பாதகத்தையும் மீறி செவ்வாய் மகரத்திற்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர் அவர். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆகாது. 4-5 குடையவங்க தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே சிறப்பு. புதன் சுக்கிரன் நினைவு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் எப்படி பார்த்தாலும் சிறப்புன்னு சொல்லிடலாம். மீன லக்னக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி குருவே தான். ஸோ குருச்சந்திர யோகம் டாப் மோஸ்ட்டாக செயல்படுற லக்னங்களில் ஒன்று இருக்குன்னா அது மீனம். புரியுதுங்களா? முதல்ல 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்றதுனால கிடைக்கிற யோகம் நீடித்து நிலைத்த யோகங்களில் ஒன்றா வரும். அடுத்தது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஒன்று 4 குடைய கேந்திராதிபதியோடையோ அல்லது 10 குடைய கேந்திராதிபதியோட தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுற பகையில்லா நிலையில் கிடைக்கக்கூடிய யோகம் 2ஆம் நிலை நிலைத்த யோகமாக வரும். அதுக்கப்புறம் லக்னாதிபதி தர்றது தாங்க யோகம். இந்த 1, 5, 9 இப்படி ரிவர்ஸில் வரணும். 9, 5, 1. லக்னாதிபதிங்கிறவர் உங்களுக்கு வலுத்து நின்னார்னா யாராக வேணா இருக்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு செவ்வாய் வலுப்பெறது, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் வலுப்பெறது, மிதுன லக்னத்துக்கு புதன் வலுப்பெறது, கடக லக்னத்துக்கு சந்திரன் வலுப்பெறது, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வலுப்பெறுவது, கன்னி லக்னத்துக்கு புதன் வலுப்பெறுவது, துலா லக்னத்துக்கு சுக்கிரன் வலுப்பெறுவது, விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் வலுப்பெறுவது மற்றும் தனுர் லக்னத்துக்கு குரு, மகரத்து கும்பத்துக்கு சனி மற்றும் மீனத்திற்கு குரு. இந்த லக்னாதிபதியே வலுப்பெறும்போது கிடைக்கிறது 3ஆம் நிலை நிலைத்த யோகம். இதை இப்படி வருஷப்படுத்திங்க.
9ஆம் அதிபதி மூலமாக கிடைக்கிறது 100% நிலைத்த யோகம். 5ஆம் அதிபதி மூலமாக கிடைக்கிறது 75% நிலைத்த யோகம். லக்னாதிபதி மூலமாக கிடைக்கிறது 50% நிலைத்த யோகம். இதில் ஒன்று இருக்கணும். உங்கள் வாழ்வியலில் நீங்கள் போராடி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டுட்டு போய் வெற்றியை குவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கணும்னா இந்த 1, 5, 9ஆம் இடங்கிற மந்திரஸ்தானாதிபதிகளின் துணை இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. அந்த துணை இப்படிப்பட்ட அமைப்போடு ஒரு கேந்திராதிபதியின் வலுவை கூட சேர்த்துக்கிட்டு செயல்படுற நிலையில் நிச்சயமாக நிலைத்த யோகமாக இது உங்களுக்கு கை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.